ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நேச்சுரல் வித் நேஷன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கன நாளைக்கு பிறகு நாங்கள் வீடியோ போடுறோம். சில சந்தர்ப்பத்தால் வீடியோ அப்லோட் பண்ண இல்லாமல் போயிட்டு மீண்டும் வீடியோ போடுறதுல சந்தோஷம். அதுக்கு முதல் எங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க. நாங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம்ன்ட்டு பார்த்தோம்ன்ட்டு பார்த்தீங்களா, இது எதுக்கு கிட்ட இருக்குன்னா, இந்த இடம் கிட்டத்தட்ட ஜேர்மனும் சுவிஸ் போர்டரில் இருக்குது. அதாவது இந்த இடத்துலேருந்து சூரிச் போகிறோம்ல, கிட்டத்தட்ட ஒரு 53 கிலோமீட்டர் 54 கிலோமீட்டர் தான் வரும். ஒரு படத்தில் சொல்லுவாங்க, தேவதையை பார்த்துருக்குறியாண்டா, அதே மாதிரி யாராவது சொர்க்கத்தை பார்த்துருக்குறீங்களாண்டா, அப்படி ஒரு இடம் தான் இது. பார்க்கவே அவ்வளவு அழகாக இருக்குது. சில பேர் இப்படியான இடங்கள் பார்க்குறது மிகவும் விருப்பமாக இருக்கும். அப்படிதான் எனக்கும் இப்படியான இடங்கள் பார்க்குறதுன்னா ரொம்ப விருப்பம். அதாவது நேச்சுரலான இடங்கள், அப்படி இயற்கையான விஷயங்கள் பார்க்குறதுக்கு. இந்த இடத்த பாருங்க இப்படி இருக்குன்னு சுற்றி. ஆனால் இந்த இடத்துல சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது. பார்க்கவே தெரியுது உங்களுக்கு. இந்த நீர்வீழ்ச்சி தூரத்துல இருந்து பார்க்குறத விட கிட்ட கிட்ட போய் பார்க்க இன்னும் ஆர்வம் கூடுதலாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னால் இந்த நீர்வீழ்ச்சி இயற்கையா செயற்கையான்றது எனக்கு தெரியாது. அப்படி யாருக்காவது தெரிந்திருந்தால் அதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இதை நான் தூரத்தில் இருந்து பார்க்குறத விட எனக்கு இதை நான் இன்னும் கிட்ட போயிருந்து பார்க்க நான் ஆசைப்பட்டேன். இந்த நீர்வீழ்ச்சி விழுற இடம், அடுத்து அதில் பாருங்க, அந்த நீர்வீழ்ச்சி விழுற இடத்துக்கிட்ட வானவில் கூட விழுற அளவுக்கு தெரிகிற அளவுக்கு அந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்குது. எனக்கு உண்மையாக இந்த இடம் நல்லா பிடிச்சிருக்கு. பாருங்க எப்படி இருக்குது, இந்த வானவில் அந்த நிறங்கள் எப்படி வடிவாக தெரியுது. அதில் பார்க்கவே நல்லா திட்ட தெளிவாக தெரியுது. இது சுவிஸ் போர்டர்கிட்ட தான் இருக்குது. நான் இதை இன்னும் அருகில் போய் பார்ப்போம் என்றதுக்காக இந்த இடத்துக்கு நான், எங்களோட அண்ணா, அடுத்து எங்களோட ஒய்ஃப், பிள்ளைகளண்டு இப்படி தான் எல்லாரும் சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியனுக்கு மேலான சுற்றுலா டூரிஸ்ட் இந்த இடத்துக்கு வரன்னு ஒரு தகவல் கணிப்பு. ஆனால் எனக்கு வடிவா தெரியாது. இந்த உண்மைதான். என்னடா பார்க்கவே தெரியுது, இப்படியான இடங்கள் பார்க்கறதுக்கு கணக்கா சுற்றுலா தலத்துல இருந்து கணக்க பேர் வருவாங்கள்ண்டு. அதே மாதிரி நாங்கள் போட்ல போவோம், அதை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் நின்று பார்ப்போம் என்றுட்டு டிக்கெட்டையும் எடுத்துக்கொண்டு போட்டுக்காக வெயிட் பண்ணினோம். அதே மாதிரி நாங்கள் போக வேண்டிய போட்டும் வந்தது. அதில் ஏறிக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு இதில் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு நபருக்கு 6 யூரோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். 6 8 யூரோ பரவாயில்ல. அந்த 8 யூரோக்கு நாங்கள் இந்த இடம் போன இடத்துக்கு வேல்யூட் இருக்கு. உள்ளுக்குள்ளே வர்றதுக்கும் டிக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி இப்படி நாங்கள் எக்ஸ்ட்ராவை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் என்றாலும் அதுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும். அதை விட நாங்கள் உள்ளுக்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு டிக்கெட் இல்லை. அதில் நாங்கள் நார்மலாக சுற்றி பார்க்கலாம். சரியென்று வந்த போட்டில் நாங்களும் எங்களை டிக்கெட்டை அதில் காட்டி போட்டு சரியென்று ஏறிட்டோம். ஒரு மாதிரி நாங்களும் அந்த போட்டில் ஏறுறதுக்கு தயாராகிட்டோம். இந்த போட்டில் நாங்கள் போகிறதுக்கான நேரம் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் 30 நிமிஷம் நாங்கள் அந்த போட்டில் ட்ராவல் பண்ணினாங்கள். அந்த போட்டில் போகும்போது அந்த இயற்கை காட்சி பார்க்க கண்ணில் அவ்வளவு ஒரு ஆனந்தம். எனக்கு இனியிலன்ற ஒரு சந்தோஷம். அந்த இடம் இப்படியான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்லை என்று என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் சில பேர் இப்படியான விஷயங்களை என்ஜாய் பண்ணுறாங்க இல்லை. ஆனால் எனக்கு இப்படியான இடங்கள் போகிறது, அதுகளை சுற்றி பார்க்குறது, இந்த இயற்கையோட ஒத்து இருக்கணும்ன்றது எனக்கு இனி இல்லைன்னு விருப்பம். ஆனால் இந்த இடத்த பார்க்க எனக்கு இன்னும் சரியான விருப்பமாக இருந்தது. அந்த நீர்வீழ்ச்சி விழுற அந்த அழகை பார்க்கவே அவ்வளவுக்கு கண்ணுக்கு இனிமை, அந்த இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷம் இருந்தது. இந்த நீர்வீழ்ச்சி அதாவது ரியலா என்று சொன்னால் நான் என்னை பொறுத்தவரை இது ஃபேக்காக இருக்கலாம் என்று எனக்கு ஒரு இது. ஏனென்றால் அந்த நீர்வீழ்ச்சி விழுற வேகத்துக்கு அதில் ஒரு பாறை ஒன்று இருக்குது. அது கரையாமல் அப்படியே இருக்குமா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இவ்வளவு வேகமாக வர நீர்வீழ்ச்சியில் எப்படி அந்த பாறை மட்டும்
அசையாமல் அவ்வளவு காலம் அப்படியே இருக்குது என்று கேட்டால் கேள்விக்குறிதான். அப்படி யாரும் இல்லை, இது இயற்கையானது தான் அப்படி என்றால் நீங்கள் யாராவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இதுக்கு எனக்கு இன்னும் கிட்ட கிட்ட நாங்கள் போன போட் வந்து இனியிலண்ட் அருகில் போகும்போது எனக்கு இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. பாருங்க, அந்த போட் வந்து அதில் அந்த போட் வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போனவரும் வந்து போட்டணும். ஏனண்டா இவ்வளவு நீர்வு இந்த தண்ணின்ற அலையிலையும் எதிர்கொண்டங்களை இனியிலண்ட் அருகில் போயிட்டு நாங்கள் பார்த்தோம் நாங்கள். ஆனால் அது சில பேர் சொல்லுங்க சேஃப்டி இல்லை தானே, இதில் விழுந்தா எவ்வளோ பிரச்சனைகள் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் சேஃப்டிக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவைகள் வச்சிருந்தவியல். அதால் நாங்கள் பயம் இல்லாமல் இருந்த நாங்கள். இதில் பாருங்க அந்த நீர்வீழ்ச்சி எவ்வளவு அழகாக இருக்குண்டு. நாங்கள் இனி இல்லைண்டு கிட்ட பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்தது. அதாவது இப்போ ஒரு பால் போத்தலில் தண்ணி பால் வந்து வழிஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்த இந்த இடம். சில பேர் வந்து கிட்ட தான் இருப்பீங்க, ஆனால் சில பேர் இதை வந்து போய் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. அப்படி யாருக்காவது சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துனீங்கன்னா அது எப்படி இருந்தது, உங்களுக்கு அதன் அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்றதை வந்து எந்த யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள், நானும் அதை பார்க்குறேன். அதே மாதிரி இப்படியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், இப்படியான இடங்கள் இருக்குது, போய் பாருங்க, நல்ல இடம், என்ஜாய் பண்ணலாம் என்று. எனக்கு அந்த நாங்கள் போன அந்த அரை மணித்தியாலம் இவ்வளவு வேகமாக போயிட்டா என்ற ஒரு கேள்விக்குறி எனக்கு இருந்தது. ஏனென்றால் நான் போயிட்டு அப்படி சுற்றி பார்த்துட்டு இஞ்சால வரதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சுது. என்ன அவ்வளவு அழகாக இருந்தது. இது இன்னும் நல்லா கிட்ட போய் போனாங்க. அது இந்த தண்ணி வந்து அடிக்கிற வேகம் அதை எங்களை ஃபுல்லாகவே நனைச்சிட்டு. ஏன்னா அதுன்ற அந்த தூவானம், அதை தண்ணின்ற துளிர் வந்து தூவான மாதிரி அடிக்க அடிக்க அந்த இதில் வந்து நாங்கள் முழுமையாக நனைஞ்சு தான் வந்தோம் நாங்கள் வெளியால் வரும்போது. என்ன அவ்வளவு இதாக இருந்தது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கட்டு. தண்ணி வந்து அப்படியே வெளியிரண்டு அதுண்ட நுரை வந்து தெரியுது, அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. ஓகே கைஸ், எங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் தாங்க. கன பேர் கேட்டிருக்கிறீங்க கண்ணனால் வீடியோ போடலையேண்டு. சில சந்தர்ப்பத்தால் என்னால் வீடியோ போட இயலாமல் போயிட்டு, இனி வர நாட்களில் வந்து நீங்கள் கேட்டதுக்கு இணங்க வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு முழுமையான ஒரு சப்போர்ட் தரணும். நீங்கள் தர சப்போர்ட் மூலம்தான் எங்களுக்கும் புது புது வீடியோவை வந்து அப்லோட் பண்ணவும் ஒரு ஊன்று துணையாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நாங்களும் உங்களுக்கு இப்படியான புது புது விடயங்களை வந்து பார்க்க இயலாத விஷயத்தை வந்து நாங்கள் இப்படியாவது உங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வந்து அமைப்போம். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி எங்களோட முழு சப்போர்ட்டையும் தாங்க. ஓகே கைஸ், பாய்.